அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக்ஸினுடைய உண்மைத்தன்மையை பற்றி பேச போகிறேன். அது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற உணர்தல் உங்ககிட்ட இருக்கா? உணர்தல் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. அது நான் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு புரியலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை நீங்கள் உணர ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற முடிவுகளை எடுப்பீர்கள். ரிஸ்க் ப்ரொஃபைல்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அல்லது இதை விட கம்மியாக பண்ணணும், அல்லது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்போஷர் ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களாக உணர்றது தான் இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது. நான் பேச போகிறது ஒரு ஸ்டாக்கினுடைய உண்மைத்தன்மை. ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது பல செக்டரில் இருக்கும். அது பல விதமாக இருக்கும். லார்ஜ் கேப்பாக இருக்கும், ஸ்மால் கேப்பாக இருக்கும், மிட் கேப்பாக இருக்கும். ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக மாறும், மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப்பாக மாறும். இந்த மாதிரி தொடர்ந்து டைனமிக்காக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டாக்கினுடைய பிஹேவியர் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நான் இந்த உணர்தலை பாஷ் அப்படிங்கிற ஷேரை வச்சு உங்ககிட்ட கடத்த ட்ரை பண்ணுறேன். கடத்துறதுனா கிட்னாப்பிங் கிடையாதுங்க. அந்த என்ன சொல்கிறது, எலக்ட்ரிசிட்டியை மின்சாரம் பாய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த கடத்தல் தான் நான் சொல்கிற கடத்தல். என்னடா இந்த ஸ்லைடில் ஆம படத்தை வச்சுருக்கிறியே அப்படின்னா, ஒரு எக்கானமி, ஜிடிபி இது எல்லாமே ஆம வேகத்தில் ஸ்லோவாக தான் நகரும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு முறுக்கு கடை வச்சுருக்கிறீங்க, முறுக்கு சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க. சரிங்களா? இன்றைக்கி ₹1, நாளைக்கு ₹1.5, நாளைக்கு ₹2 அப்படின்னு வச்சு விற்றா உங்கள் கடையில் வியாபாரம் ஆகுமா? ₹1 மெயின்டைன் பண்ணணும். அந்த ரா மெட்டீரியல் அரிசி விலை கூறினாலும் சரி, எள்ளு விலை கூறினாலும் சரி, எண்ணெய் விலை கூறினாலும் சரி, நீங்கள் 6 மந்த்ஸ் அல்லது 2 வருஷத்துக்கு அதே அளவு தான், அதாவது அதே விலையை தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரா மெட்டீரியலுடைய காசு ஏறிச்சுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை ஸ்குவீஸ் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை ப்ரைஸை ஏற்றுறீங்க அப்படின்னா கஸ்டமர் வரத்து குறையும். புரியுதுங்களா? அப்போது கஸ்டமர் உங்களால் முடியாத பட்சத்தில் தான் விலையை ஏற்றணும். அதுவும் எவ்வளோ ஏற்றுவீங்க? ₹1 கொடுத்துட்டு இருந்தீங்களா, சரி ₹1.5 அப்படின்னு ஏற்றுவீங்க. சரியா? ₹1.5 அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, 50% ஹைக்கு. அவ்வளோ கூட ஏற்ற மாட்டீங்க. ₹1.10 அப்படி தான் ஏற்ற முடியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் இப்படி தான் நடக்கும். உங்களால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் விலை இன்றைக்கி நான் ₹10 வாங்கினேன் உடனே ₹100 போகணும்னா, அண்டர்லையிங் பிஸ்னஸ் பர்ஃபார்ம் பண்ணால் தானே ஸ்டாக் ப்ரைஸினுடைய விலை மேலே போகும். அண்டர்லையிங் பிஸ்னஸில் க்ரோத் இருக்கணும்ல. அண்டர்லையிங் பிஸ்னஸில் க்ரோத் இருக்கணும்னா அந்த பிஸ்னஸ் எஃபெக்டிவாக ரன் ஆகணும். எம்ப்ளாயி காஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எம்ப்ளாயிக்கு ஹைக்கு கொடுத்தாகணும். ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறும். நம்ம எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக கம்பீட் பண்ணி மார்க்கெட்டில் பிஸ்னஸ் அந்த கிளைமேட்டில் கம்பீட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ட்ரெயின்டு ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், புரியுதுங்களா, நல்ல காஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ஹையர் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன், இன்னோவேஷன் இந்த மாதிரிலாம் ரிசர்ச் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பல வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதில் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பிஸ்னஸில், புரியுதுங்களா, அந்த பிஸ்னஸுக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே தொடர்ந்து நடக்கும். உண்மை என்றைக்குமே கசக்க தான் செய்யும். அந்த கசப்பை
என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஆறுதலாக வந்து பாசிட்டிவாகவே பேசிட்டு போயிடலாம். இப்போ கூட வந்து வாய்ப்பை நழுவ விடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 1, 2ன்னு தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். குட்டி குட்டியாக தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ண அனுபவங்கள்லாம் இருக்குது. அந்த அனுபவத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். உண்மை கசப்பானது தான். ஆனால் நீங்கள் இப்போவே வந்து அந்த கசப்பை எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு தொடர்ந்து பாசிட்டிவாக பேசிகிட்டே வர்றேன்னா 2 வருஷம் கழிச்சு டே போடா இதே தான் 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய தன்மை அப்படி. உங்களுக்கு வந்து ரிட்டர்னே வராது. 10 வருஷத்துக்கு அப்படியே படுத்தே கிடக்கும். அந்த மாதிரி தன்மை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட். இருந்தாலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணணும். ஒரு போர்ஷனை சரிங்களா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அதை பற்றி நான் பழைய கதையை வந்து பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இந்த வீடியோ பதிவில் பாஷினுடைய ஷேர் ப்ரைஸை வந்து நீங்கள் பாருங்கள். 2014 ஒரு பீக்குக்கு போயிருக்கு. ஒருவேளை அந்த பீக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ப்ரைஸ் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 2023 தாண்டி ஆகிருக்கு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 வருஷ பீரியடு. பாஷ் நல்ல ஷேரா? ரொம்ப நல்ல ஷேரு. இதில் பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன தெரியுங்களா? நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டு இன்னமும் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் இன்னமும் இருக்குது பாருங்கள். அந்த பிஸ்னஸ் இன்னமும் இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா பாஷுங்கிறது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு எம்என்சி கம்பெனி. அந்த எம்என்சி ஷேரையே வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 8 வருஷத்துக்கு எந்தவித ரிட்டர்னுமே கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களால் பொறுமையாக 8 வருஷம்லாம் இருந்திருக்கவே முடியாது. நீங்கள் எஃப்டி ரிட்டர்னே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இதை விற்றுருப்பீங்க அல்லது வேறு ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி பலவித டெசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதே பிஹேவியர் வந்து இப்போ நடக்கலாமா அப்படின்னு கேட்டால் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்களேன், அந்த ஸ்டாக் பேட்டர்னை பாருங்கள். 2014 ஒரு பீக்கு சரிங்களா, நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கோடினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து பாருங்கள். இதே மாதிரி 2014 மேலே ஏறி இருக்குது. இப்போவும் அதே மாதிரி ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே உடஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போவும் கீழே உடஞ்சிருக்கு. அந்த பேட்டர்ன் புரியுதுங்களா? அந்த ப்ரைஸ் சார்ட்டினுடைய பேட்டர்ன் பாருங்கள். இப்போது உடஞ்ச இடத்துல இருந்து திருப்பி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் உடஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உடஞ்சி அதே பேட்டர்னில் இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு போகலான்னு தானே சரிங்களா? அது நடக்க வாய்ப்பு இருக்குது தானே? ஸோ இந்த மாதிரி தன்மைகளை தான் வந்து உங்களுடைய குவாலிட்டி நல்ல ஸ்டாக்கே வந்து காட்டும். புரியுதுங்களா? நல்ல பங்கே காட்டும். நீங்கள் இதில் என்ன ஒரு பியூட்டினா, நீங்கள் பாஷ் மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஸ்டாக்கு திரும்பி வந்து வரும். அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனி செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேட்கப்பட வேண்டிய ஃபண்டமெண்டலான கொஸ்டின். உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு பெருசாக புரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பாஷ் ஷேரு 8 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அதை பீட் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வேல்யூவேஷன் அனலைஸ் பண்ணணும். ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ பிஇ இருந்திருக்கிறாங்க, இப்போ வந்து என்ன பிஇயில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி சேல்ஸ் காட்டுறாங்க, என்ன மாதிரி நியூஸ் வந்து பாஷில் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாக இருந்தால் இந்த ஸ்டாக்கு ஏன் வந்து 8 வருஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பேசிக் கொஸ்டினை வந்து நம்ம வந்து கேட்கணும். பாஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி, ஜெர்மன் பேஸ்டு எம்என்சி கம்பெனி. இந்தியாவிலையும் வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ பாஷ் இந்தியா அப்படிங்கிறது தெரியும். பாஷ் இந்தியா வந்து ரொம்ப வந்து இன்னோவேஷன் ரிசர்ச்சில் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது ரிசர்ச்சு இன்னோவேஷன்லலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு நிஷ் கம்பெனி அப்படிங்கிற அந்த இமேஜில் வந்து இருக்கிற ஒரு கம்பெனி சரிங்களா? சரி, இப்போது இந்த கம்பெனி 8 வருஷமாக வந்து ஏன் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நம்ம பேசிக்காக சில விஷயங்களை செக் பண்ணுவோம். பேசிக்காக செக் பண்ணது வந்து நான் என்ன செக் பண்ணேன் அப்படின்னா நெட் சேல்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கா இந்த பீரியடில் 2015 டு 2023 வரைக்கும் அப்படின்னு பார்த்தா நெட் சேல்ஸ் வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பாருங்கள் 2016 இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு சார்ட்டு சரிங்களா, நெட் சேல்ஸுங்கிற சார்ட்டில் 2016 வந்து 10,500 கோடியாக இருந்தது. அடுத்த வருஷம் 11,000
200 கோடி, அடுத்த வருஷம் 11,872 கோடி, அடுத்து 12,000 கோடி. ஸோ 10,000 கோடிக்கு 10% வந்து சேல்ஸ் growth தான் வந்து 1000 கோடி. அப்போது 10,500லேருந்து 11,200 தான் போயிருக்கு அப்படின்னா 5% கிட்ட தான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் growth. அதுவுமே வந்து 2020 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அது கொரோனா பீரியட் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம். இப்போது என்னதான் வந்து நெட் சேல்ஸில் வந்து வெறும் 5% தான் growth சரிங்களா. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்ப்போம். எவ்வளோ வந்து அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நின்றுருக்கு அதே வருஷத்தில் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது பாருங்கள். 1,500 கோடி, 1,400 கோடி, 1,300 கோடி, 1,500 கோடி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கீழே கொரோனாவில் விழுந்துட்டாங்க. திருப்பி எந்திரிக்கும் போது 1,200 கோடி, 1,400 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஃப்ளாட்டாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட முறுக்கை வந்து ₹1 விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால தான், அதாவது இந்த ஸ்டாக்கினுடைய ப்ராஃபிட்டில் வந்து எந்தவித க்ரோத்தும் இல்லாததுனால தான் அந்த ஸ்டாக்கு 8 வருஷமாக மார்க்கெட் வந்து கீழே அடிச்சிருக்கு. என்னப்பா இது, அதுதான் வந்து 8 வருஷத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 4 வருஷத்துக்கு வந்து அதே நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்களே, அப்போ வந்து ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து ஒரே விலையிலே மெயின்டைன் ஆகலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த க்ரோத்தை காட்டாததுனால டிமாண்ட் வந்து குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா. ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக்கு எப்போ க்ரோத் காட்டுறாங்களோ அப்போ தான் டிமாண்ட் வந்து அதிகமாகும். எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து ஐயோ இந்த கம்பெனி க்ரோத் காட்டுறாங்கப்பா, பயங்கரமாக க்ரோ ஆக போல இருக்குது, நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். அதில் தான் நம்மலாம் போய் மாட்டுவோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிமாண்ட் வந்து இல்லை, வீக்கு தான் ஆயிருக்கு. ரீசன் வந்து என்னென்னா உங்கள் க்ரோத்தே காட்டல. க்ரோத்தை வந்து அப்படியே வந்து இருக்கிற க்ரோத்தை அப்படியே தக்க வைக்கிறதுக்காக 4 வருஷம் போராடி இருக்கிறாங்க. அப்புறம் கொரோனா வந்துருச்சு, உடஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு அடுத்த 2 வருஷம் ஆகிருக்கு சரிங்களா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுமை போயிருந்தானே, அப்போ டிமாண்ட் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். சரி, இந்த மாதிரி பேசிக்காக வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத 8 வருஷத்தில் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறேன். இன்னமும் வந்து சில அனாலிசிஸ் பண்ணணும், அதையும் வந்து தொடர்ந்து கேளுங்க, பேசுகிறேன். சரி, பாட்டம் லெவல் அனாலிசிஸில் அது ஓகே. பாஷுங்கிறது சூப்பர் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது ஏன் வந்து அவங்களால அந்த ப்ராஃபிட் க்ரோத்தை காட்ட முடியல அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அப்போது பேசிக்காக பாஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக அவங்க ஒரு B2B பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர்ற உண்மை. B2B பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். B2B பிஸ்னஸ்னால் இப்போது டாடா மோட்டார்ஸ் வந்து டைரெக்டாக வந்து காரை உங்ககிட்ட செல் பண்ணுறாங்க. அப்போது அது B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர். நீங்கள் தான் கன்சியூமர், பிஸ்னஸ் வந்து டாடா மோட்டார்ஸ். இப்போது இந்த பாஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இவங்க டைரெக்டாக உங்ககிட்ட செல் பண்ண மாட்டாங்க. இவங்க டாடா மோட்டார்ஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸு செல் பண்ணுறது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு இவங்க எக்ஸாக்டாக சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க B2B பிஸ்னஸுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போது டாடா மோட்டார்ஸ் காரு நல்லா பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக இவங்களும் நல்லா பண்ண மாட்டாங்க தானே. ஸோ இவங்களுடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை அப்படிங்கிறது வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ட்ரக்கு, அந்த லாரி, இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள். இதில் கிங் வந்து டாட்டா, புரியுதுங்களா. அவங்க தான் வந்து நிறைய மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த செல்லிங்கில். இப்போது அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய பாஷினுடைய மிகப்பெரிய மார்க்கெட் ஷேரு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டே வந்து பல வருஷமாக நல்லா பண்ணலை. அப்போ இவங்களால் வந்து என்ன க்ரோத் காட்ட முடியாது. அதே சமயம் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஸ்குவீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்குவீஸை வந்து இவங்க வந்து எஃபெக்டிவாக வந்து மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 8 வருஷத்துக்கும் பாஷ் மாதிரி ஷேரை நீங்கள் பொறுமையாக வச்சுருக்கணும். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கே இப்படி வந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஸோ குவாலிட்டி சர்க்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்ல வர்றேன். இப்போது இந்த 8 வருஷத்தில் நமக்கு தெரியாது எப்போ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த டிவிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த எக்கானமிக் இண்டிகேட்டரில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர், ஆட்டோமொபைல் செக்டரில் இதில் க்ரோத் காட்டுது, அப்போ இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் தான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இப்போ இந்த நம்ம அக்ரிகல்ச்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா மழை பெஞ்சு அந்த நார்த் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சூப்பராக வந்து பண்ணுச்சு. விவசாயம் சூப்பராக பண்ணால் அந்த ஹீரோ மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் அந்த பைக் வந்து நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டாரிக்கல் உண்மையான விஷயம். அதே மாதிரி நடக்கும்னு நினச்சி தான் நான் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு வாங்கினேன். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸோடைய சேல்ஸ் வந்து என்னதான் வந்து விவசாயம் அதே மாதிரி நல்லா, அதாவது என்னென்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து நிறையா உற்பத்தி வந்து நடந்தாலும் அவங்க கையில் காசு போனாலும் இவங்க வந்து பெருசாக வந்து சேல்ஸ் ஆகலை, புரியுதுங்களா, டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பாஸுங்கிறது நல்ல கம்பெனியாக, நல்ல கம்பெனி, நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனியாக, கண்டிப்பாக நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி. சும்மா இருக்கிறாங்களா, சும்மா வச்ச ப்ராடக்டே வந்து மார்க்கெட்டு நல்லா வந்தோடனே விற்றுட்டு போகிறாங்களா, கிடையவே கிடையாது. இன்னோவேஷனு, ஏஐ, டிஜிட்டல் இன்னோவேஷன், அந்த மாதிரி வந்து ரிசர்ச்சுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வந்து நிஷ் டெக்னாலஜி மூலமாக வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸை குவாலிட்டி ப்ரைஸை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே செல் பண்ணுற நல்ல கம்பெனி, ப்ரீமியம் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜ் இருக்குது, சரிங்களா. அப்போது இந்த கம்பெனிலாம் நான் பார்ட்னர் ஆகணுமா அப்படின்னா நான் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு தெரியும், சரிங்களா, என்ன மாதிரி டெசிஷனை எடுத்தால் அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்தை அவங்களால ஏற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த கம்பெனி நம்மளை விட அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, அங்கே ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி தே வில் ட்ரை டு ஃபைட்டு, புரியுதுங்களா. இதே இது ஜங்க் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர்ற விஷயங்க. பாஷ் மாதிரி நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனிக்கே இந்த மாதிரி நடக்கும். மார்க்கெட் கிளைமேட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த எக்கானமிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்லலாம் எதுவுமே ஆகாது, அது ஸ்லோவாக தான் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி 8 வருஷம் பீரியட் கூட எடுத்துக்கும். அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, தொடர்ந்து வந்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் கேட்டுருங்க. இப்படி 8 வருஷம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கே வந்து நமக்கு இப்படி பாடுபடுத்தும்னா நான் எதுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க. அதுதான் இதில் உள்ள சூட்சமமே. இந்த புல் மார்க்கெட்டு வந்து திருப்பி வர்றதுக்கு முன்னாடி பியர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் வீக் ஹேண்டோ அவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி வெளியில் தள்ளிடும் மார்க்கெட்டு. நீங்கள் ட்ரேடிங் வந்து ஒரே நாள்லே இல்லை சில வாரங்கள்லே வந்து உங்களை அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதிகமாக வந்து பையிங் பவர் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் கோடிகளில் ஒன்றும் குமிச்சு வச்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஏஐ அல்காரிதமோ அல்லது மிகப்பெரிய பணக்காரரோ நிறைய ஆள் போட்டு நல்லா பக்கா பிளானோட செம்ம இன்டெலிஜென்ட் லெவலோட உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் புரியாமல் நம்ம வந்து சும்மா நம்மளுடைய இன்ஸ்டிங்க்டை பேஸ் பண்ணி வந்து ட்ரேடிங் பண்ணுவோம், அதில் காசு உடனே போயிடும். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்லையுமே ஸ்டாக்குலையுமே வந்து அந்த ஸ்டாக்குடைய டிமாண்டை வந்து இவங்க வந்து பியர் மார்க்கெட்டில் பயங்கரமாக உடச்சி குறைப்பாங்க. உங்களை வந்து வெளியில் தள்ள தான் வந்து அந்த மாதிரி மார்க்கெட் பார்க்கும். நம்ம தான் வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக நம்ம உறுதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். உறுதியாக இருக்க முடியும் எப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ஷனை மட்டும் ஆசை இல்லாமல் கரெக்டாக டிசிப்ளின்டாக பிளான் பண்ணி அலோகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காசு போனாலும் பரவாயில்லை, மிச்சம் இருக்கிற டெப்டை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவீங்க, சரிங்களா. அதுதான் வந்து நம்ம பண்ணுறதில்ல. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நமக்கு ஆசை அதிகம், அந்த க்ரீடு, ஃபியரு, இது எல்லாமே வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த பாஷ் கம்பெனியை நீங்கள் வந்து பாருங்கள், வேல்யூவேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சரிங்களா. இப்போ ஆனால் 38 பியில் தான் இருக்குது. ஆனால் என்ன தான் 38 பியில் இருந்தாலும் இந்த கம்பெனிகள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் கிளைமேட் வரும்போது சடன்னு க்ரோத்தை காட்டுவாங்க. அது எவ்வளோ வருஷம் போகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போது நீங்கள் நான் பழைய ஸ்லைடில் காட்டின சார்ட்டே போய் பாருங்கள். 2000 வந்து அந்த ஷேர் வெறும் 389 ரூபா 400 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது 26,000 ரூபாய், அது கிட்டத்தட்ட வந்து 40,000 ரூபாய் கிட்ட டச் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 400 × 100 அப்படின்னு போட்டோம்னா
உங்களுக்கு என்ன வருது 4000 40,000 40,000 டச் பண்ணிருச்சா? கண்டிப்பாக டச் பண்ணிருச்சு. அப்போ 20,000 2000 அப்படிங்கிறது தான் வருஷம். 2000 வருஷத்தில் ₹400 ஸ்டாக்கு. இப்போ 2025. ஸோ 25 வருஷத்தில் 100x ரிட்டர்ன். ஸோ 25 வருஷத்தில் 100x ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸை தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுருக்கணும் நண்பர்களே. நீங்கள்லாம் இளமையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் வெல்த்தை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். நான் புத்திசாலித்தனமாக வந்து மார்க்கெட் பீக்கில் விற்றுட்டு திருப்பி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்திங்கன்னா கண்ணா பின்னான்னு பண்ணுவீங்க. உங்களால் வந்து கரெக்டான எக்ஸிட்டு என்ட்ரி பிடிக்க முடியாது. மார்க்கெட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வருஷத்தில் அந்த கரெக்டாக வெறும் 10 மாதத்தில் தான் வந்து பீக் ரிட்டர்னே கொடுக்கும். அந்த 10 மாதத்தில் நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து எஃப்டி ரிட்டர்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஸ்லோ டிஃபென்சிவ் குவாலிட்டி இன்வெஸ்டிங்கை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். நன்றி. உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக வளவலன்னு பேசினாலும் சொல்ல வந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.